வணக்கம். வெல்கம் டு விவி ட்ரேடிங் கன்சல்டன்சி. இன்றைக்கி டேட்டில் பார்த்தோம் அப்படின்னா 17,750 ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். இதில் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி வந்து செல் பிலோ லெவல் க்ரியேட் ஆகிட்டு செல் என்ட்ரி எடுத்து அதில் வந்து ஒரு 1000 ஸ்டாப்லெஸ் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டியில் வந்து 3000 ப்ராஃபிட்டு. கால் பண்ணில் வந்து ஒரு 7350 லாஸ் பண்ணியிருக்கோம், ஸ்டாப்லெஸ் எடுத்துருச்சு. கோல் இண்டியா பார்த்தோம் அப்படின்னா 23 100 ப்ராஃபிட் எடுத்திருக்கு. ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா 17,750 ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ இதனோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நாளைக்கான ட்ரேடிங் ஸ்கிரிப்ட்டை பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சன் ஃபார்மா, எல்டிடிஎஸ் இந்த 4 ஸ்கிரிப்ட்டுக்கு லெவல்ஸ் பார்க்கலாம். இப்போ நிஃப்டியோட லெவல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா S1 S2 லெவல் வந்து 22,509 22,470. R1 R2 லெவல் பார்த்தோம் அப்படின்னா 22,664 22,680. மார்க்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா R1 R2 லெவலில் தான் க்ளோசிங் நடந்திருக்கு. எகைன் R1 R2 லெவலுக்கு மேலே ட்ரேட் ஆச்சு அப்படின்னா மேலே வந்து ஒரு 150 பாயிண்ட்ஸ் வரையும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டியோட R1 R2 லெவல் வந்து 48,440 49,093 வரை இருக்குது. சப்போர்ட் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா 47,630 47,310. ஆக்சுவலாக பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி ஓப்பனிங்லேருந்தே கொஞ்சம் செல்லிங் வந்தது எக்ஸ்பைரி இருந்ததுனால. அதே சமயம் ப்ரீவியஸாக இருக்க பாட்டம் ஜோனில் சப்போர்ட் ஜோனில் ட்ரேட் ஆகிட்டு க்ளோசிங் டைமில் கொஞ்சம் பையிங் எடுத்து தான் க்ளோசிங் நடந்திருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டி மேலே போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா சப்போர்ட் ஜோன்லேருந்து மேலே போகுது. அதே சமயம் பேங்க் நிஃப்டி வந்து இன்னொரு டே ஹையை பிரேக் ஆச்சு அப்படின்னா ப்ரீவியஸாக உள்ள ஹையும் பிரேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது 48,420க்கு மேலே ட்ரேட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எல்டிடிஎஸ் பை எவோ 4,636க்கு மேலே பை பண்ணோம் அப்படின்னா 4,720 வரலையும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸாக இருக்க ரெசன்ஸ் ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணி ஒரு பிரேக் அவுட் செக்ஷனில் தான் ரெடியாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இன்னுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு டே ட்ரேடிங்கில் வந்து நமக்கு வால்யூம் வந்து பையிங் சைடு வால்யூம் கொஞ்சம் அதிகமாக ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ அதனால் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது இன்கேஸ் வந்து மேலே ஹை பிரேக் பண்ணாமல் ட்ரேட் ஆச்சு அப்படின்னா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் லெவலும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் வந்தாலும் நம்ம பை பண்ணுறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. இது எந்த ஜோன் வரையும் வரலாம் பார்த்தோம் அப்படின்னா 4,500 520 அந்த ரேஞ்ச் வரலையுமே கீழே வந்தால் வரலாம். அந்த இடத்துல வந்தாலும் பையிங்க்கான சான்சஸ் தான். இன்கேஸ் வந்து டே ஹை பிரேக் ஆச்சுனாலும் மேலே போகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது டே சார்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸாக வந்து ஒரு கிளியரான சப்போர்ட் ஜோனில் இருந்தால் மூவ் ஆகிட்டுருக்கு. இந்த ஜோன் பார்த்தோம் அப்படின்னா கிளியரான சப்போர்ட் ஜோனில் இருந்து பையிங் எடுத்து மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ டே சார்ட்டில் பார்க்கையில் ஒரு பையிங் பிரேக் அவுட் நடந்திருக்கு. அதே சமயம் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்தோம் அப்படின்னாலும் இன்ட்ராடே லெவலில் பிரேக் அவுட்டில் தான் இருக்குது. ஸோ அதனால் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சன் ஃபார்மா பை எவோ 1,535க்கு மேலே பை பண்ணோம் அப்படின்னா 1,560 வரலையும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ப்ரீவியஸாக இருக்க ஸ்விங்கோட ஹையை பிரேக் அவுட் பண்ணி ஒரு க்ளோசிங் வச்சுருக்கு. எகைன் கீழே வந்து பார்த்திங்கன்னா ரீடெஸ்ட் ஆகிருக்கு. அப்படிங்கையில் நமக்கு என்ன நடக்கலாம் அப்படின்னா எகைன் கீழே வந்தாலும் எகைன் மறுபடியும் மேலே திரும்பும்பொழுது 1,535க்கு மேலே திரும்பும்பொழுது என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது. அதாவது பாட்டம் வந்துட்டு மேலே யூட்டர்ன் எடுக்கும்போது இதுக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் வந்து எவ்வளோ மார்க் பண்ணுறோம் வருது அப்படின்னு பார்த்தோன்னா 0.50 வந்து பார்த்திங்கன்னா 1,530 ரேஞ்ச் 35 அந்த ஜோனில் வந்து பையிங் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இது கீழே வந்துட்டு மேலே போகணும். ஸோ அந்த டைமில் தான் என்ட்ரி எடுக்கணும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த 4 ஸ்கிரிப்ட்டுக்கு லெவல்ஸ் சொல்லியிருக்கோம். ஸ்டாப்லெஸ் டார்கெட் வேணும் அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் பிங் பண்ணுங்கள், இல்லைனா கால் பண்ணுங்கள். தேங்க்யூ. We are not a SEBI registered technical analyst. நாம் கொடுத்துருக்க டெக்னிக்கல் லெவல்ஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டும்தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்மளோட சர்வீசஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற கோர்ஸ் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். நீடட் இருக்கிறவங்க இந்த வீடியோ என்ட்ரில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லைனா பிங் பண்ணுங்கள். தேங்க்யூ.